முன்பொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தனர். கடுமையான முயற்சியின் பின் கிடைத்த அந்த அமுதத்தை அசுரர்களிடமிருந்து பாதுகாத்து தாங்கள் மட்டும் உண்ண நினைத்த தேவர்கள் ஒரு மறைவான இடத்தை தேடினர். அந்த மறைவான இடம்தான் பாலை மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனம், இன்றைய திருப்பாலைவனம். அமுதத்தை அருந்துவதற்கு முன்னர் தேவர்கள் சிவபெருமானை வணங்காமல் உண்ணுவது முறையல்ல என்று முடிவெடுத்தனர். அமுதத்தின் ஒரு பகுதியை கொண்டு வெள்ளை நிற சிவலிங்கத்தை தங்கள் கைகளால் உருவாக்கினர். பின்னர் அவர்கள் சிவலிங்கத்தை நிறுவி பூஜித்தனர். காலங்கள் கடந்தன. லிங்கத்தை சுற்றி பாலை மரங்கள் வளர்ந்து அது மரத்திற்குள் மறைந்து போனது. முதலாம் இராஜேந்திர சோழ மன்னன் தனது படையுடன் இந்த வனத்திற்குள் வந்தார். படை வீரர்கள் யானைகளும் குதிரைகளையும் ஒரு பெரிய பாலை மரத்தில் கட்டினர். யானைகளும் குதிரைகளும் திடீரென மயங்கி கீழே விழுவது, மன்னன் கோபமடைந்து மரத்தை வெட்ட உத்தரவிடுவது, வீரர்கள் மரத்தை வெட்ட அதன் உள்ளிருந்து குருதி பீரிடுவது, மரத்தின் வேர்களுக்குள் வெள்ளை சிவலிங்கம் இருப்பது வெளிப்படுவது, லிங்கத்தின் மேல் கோடாரி குத்திய ஆழமான தழும்பு தென்படுவது, மன்னன் வணங்கி மன்னிப்பு கோருவது, மன்னன் அங்கு பிரம்மாண்ட கோயில் கட்ட உத்தரவிடுவது, அமிர்த புஷ்கரணி தீர்த்த குளம், தேவர்கள் கைகளை கழுவும் காட்சி குளத்தில் தவளை உருவில் அசுரர்கள் அமுதம் குடிக்க முயல்வது, தேவர்கள் இனி தவளைகள் பிறக்காது என்று சபிப்பது. இன்று வரை அந்த குளத்தில் தவளைகள் இல்லாத அமைதியான காட்சி.